திமுகவினுடைய தீவிரமான விசுவாசி அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த அருண் ஐபிஎஸ்க்கு தாவேகா கவர்மெண்ட்லயும் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டைரக்டர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் டைம் அப்ப தாவேகாவுடைய தலைவரான விஜயே தேர்தல் அலுவலகம் வரைக்கும் போய் அருண் ஐபிஎஸ்னால எங்களால பிரச்சாரம் கூட பண்ண முடியல, அவர் திமுகவுக்கு ஃபேவரா வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால அவரை பணியிட மாற்றம் பண்ணணும் அப்படின்ற ரிக்வஸ்டையும் முன் வச்சிருந்தாரு. அதை தாண்டி கரூர் சம்பவம் மாதிரி கொளத்தூர்லயும் ஒரு சம்பவம் பண்றதுக்கு அருண் ஐபிஎஸ் ரெடியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆதவத்தினாவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அருணுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டைரக்டர் பதவி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி திருமாவளவனுடைய பங்கும் செல்வ பெருந்தகை அவருடைய பங்கும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.